ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பேப்பர் கொடுக்குறாங்க. நம்ம இப்படி நடந்து வந்துட்ருக்கோம். நம்மளை மாதிரி நிறைய பேர் நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஒருத்தங்க அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் கொடுப்பாங்க. அதில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் சில பேர் படித்து பார்ப்பாங்க, சில பேர் கசக்கி தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் கசக்கி இருக்கிற பேப்பர் என்ன அப்படின்னு விரித்து பார்ப்பாங்க. விரிச்சிட்டு இருந்த பேப்பரை கசக்கி தூக்கி எறிஞ்சிருவாங்க. சைக்காலஜிக்கலி இது மாதிரி தான் நடக்குது. என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கசக்கின பேப்பர் என்னென்னு பார்ப்பாங்க. நார்மலாக பேப்பரை கொடுக்குறப்ப அதை கசக்கிடுவாங்க. சில பேர் அப்படி பண்ணுவாங்க. அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம செய்கிற செயல்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும், அருமையான ஒர்க் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம பேரை சொல்லி வெரி குட் அப்படின்னு சொல்லி நம்ம பேரை சொல்லிக்கலாம். என் பேர் பத்மஸ்ரீ, வெரி குட் பத்மஸ்ரீ, சூப்பராக வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் ஏதாவது ஒர்க் இந்த வீட்டில் இதெல்லாம் ஒர்க் பண்ணால் நான் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நம்ம அவங்கவுங்க பேரை வெரி குட் அப்படின்னு சொல்லிக்கலாம். மனசில் வெளியில் நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம ஆக்ஷனில் அந்த செயல்கள் எல்லாம் சூப்பராக பண்ணது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க பாராட்டுவாங்க. இதை நம்ம வாயை திறந்து நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அப்படி பார்த்தியா, இப்படி பார்த்தியானா உடனே என்ன பண்ணுவாங்க, என்ன உடனே அடுத்தவங்களாம் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அளவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அப்படி என்ன இவங்க பண்ணிட்டாங்க, இவங்களோட யாரெல்லாம் இவங்களோட நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, என்னவோ இவங்க ரொம்ப நல்லா பண்ண மாதிரி பேசுகிறாங்க, அந்தளவுக்குலாம் இல்லை, ரொம்ப பெருமை அப்படிலாம். வேறு என்னெல்லாம் தெரியாது, இதெல்லாம் தெரியாதுல்ல, அதை கேட்குறேன், அதை சொல்லுங்கள், தெரியாதுல்ல, அப்புறம் தெரியுங்கிறீங்க அப்படின்னு வேணும்னே கிராஸ் கொஷின் கொடுத்து அவங்கள மட்டம் தட்டுவாங்க. ஸோ நம்ம ரொம்ப நம்மளை தூக்கி பேசுகிறச்ச நம்மளை மட்டம் தட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ரொம்பவே மட்டம் தட்ட வேண்டாம். பொதுவாக சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னதான் பெரிய செயல்கள் நல்லா செஞ்சாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிம்பாங்க, க்ளோரி டு காட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய செயல் நான் செய்திருக்கேன், அதுக்கு மேலே கடவுளுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். பட் நம்ம மனசுக்குள்ளே வெரி குட், சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். அது வெளியில் சொன்னால் மற்றவங்களுக்கு வைத்தறிச்சல்னா கூட எப்படி கீழே இறக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு அளிக்காமல் பார்த்துக்கலாம். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.